தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 11ஆம் நாள் 27/9/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த புரட்டாதி மாதத்திலே வருகின்ற சனிக்கிழமைகள் சனீஸ்வர பகவானை வேண்டி வழிபாடு செய்வதற்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள். இப்பொழுது அன்னை பராசக்தியை வேண்டி அலைமகளாக மலைமகளாக கலைமகளாக வழிபாடு செய்கின்ற நவராத்திரி விரத பூஜை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற சஷ்டி விரதத்தோடு கூடியது. நாம் இந்த புரட்டாதி சனிக்கிழமை, இது 2வது சனிக்கிழமை, புரட்டாதி சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கின்ற வழக்கம். இப்பொழுது நவராத்திரி, கொலு வைத்திருக்கிறோம், கும்பம் வைத்திருக்கிறோம், எரிக்கக்கூடாது என்று ஒரு சிலருடைய உள்ளத்திலும், எரிக்கலாம் என்று ஒரு சிலரும் இவ்வாறு அவரவருடைய இஷ்டப்படி எரிக்கலாம் எரிக்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். நவராத்திரி கொலு வைத்திருப்பதற்கும் கும்பம் வைத்திருப்பதற்கும் புரட்டாதி சனி விரதத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நவராத்திரி கொலு வழிபாடு என்பது சக்தியை வேண்டி வழிபாடு செய்கின்ற ஆதி பராசக்தியை பிரார்த்தனை செய்கின்ற விரதம் வழிபாடுகள். புரட்டாதி சனி விரதம் என்பது கிரகங்கள் அடிப்படையிலே சனீஸ்வர பகவானை வேண்டி வழிபாடு செய்வது. எனவே இந்த நவகிரகங்களுக்கு நாயகியாக இருப்பவளை அன்னை பராசக்தி தான். எனவே தாராளமாக இந்த புரட்டாதி சனிக்கிழமை விரதம் இருக்கின்றவர்கள், சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய விரும்புகின்றவர்கள் தாராளமாக எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். எந்த தவறும் கிடையாது, எந்த குறையும் கிடையாது. கும்பம் வைத்திருந்தால் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றக்கூடாது என்று எங்கேயுமே கிடையாது. அது சக்தியினுடைய வழிபாடு, இது கிரக வழிபாடு. தாராளமாக புரட்டாதி சனிக்கிழமையிலே எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து கிரகப்பிரீதிக்காக செய்யப்படுகின்ற வழிபாடுகளை தாராளமாக செய்யலாம் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். எனவே இந்த நவராத்திரி காலத்திலே இந்த லக்ஷ்மியினுடைய பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆதி பராசக்தியை வீரத்தை வேண்டி துர்க்கையாக, செல்வத்தை வேண்டி லக்ஷ்மியாக, கல்வியை வேண்டி சரஸ்வதியாக வழிபாடு செய்கின்ற இந்த முப்பெருந்தேவருடைய விழாவிலே இந்த பூஜைகள் வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பல இடங்களிலே ஸ்ரீசக்கர யந்திர நவமாவரண பூஜைகள் நடைபெறும். இது அம்பாளை வேண்டி வழிபாடு செய்கின்ற சிறப்பான பல்வேறு ஆலயங்களிலே இந்த ஸ்ரீசக்கர பூஜை, இந்த 9 ஆவரணங்களோடு கூடியது, 43 கோணங்களை கொண்ட இந்த ஸ்ரீசக்கர யந்திர பூஜை வழிபாடுகள் நடைபெறும். அந்த 9 ஆவரணங்களுக்கு 9 பெயர்கள். முதலாவது ஆவரணம் திரைலோக்கிய மோகன சக்கரம் என்று பெயர். 2வது ஆவரணத்திற்கு சர்வாபரிபூரக சக்கரம் என்று பெயர். 3வது ஆவரணம் சர்வ சக்ஷோபன சக்கரம் என்று பெயர். 4வது ஆவரணத்துக்கு சர்வ சௌபாக்கிய தாரக சக்கரம் என்று பெயர். 5வது ஆவரணத்துக்கு
இந்த சர்வார்த்த சாதக சக்கரம் என்று பெயர். 6வது ஆவரணத்துக்கு சர்வ ரக்ஷாகர சக்கரம் என்று பெயர். 7வது ஆவரணத்துக்கு சர்வ ரோககர சக்கரம் என்று பெயர். இவ்வாறு நவம ஆவரணங்கள், 9 ஆவரணங்கள். இந்த 8வது ஆவரணத்துக்கு சர்வ சித்தி பிரத சக்கரம் என்று பெயர். 9வது ஆவரணத்துக்கு சர்வானந்தமய சக்கரம் என்று இந்த 9 ஆவரணங்களையும் 43 கோணங்களையும் கொண்டது ஸ்ரீசக்கரம். இந்த ஸ்ரீசக்கர பூஜை வழிபாடுகள் நவராத்திரியிலே செய்யப்படுகின்ற பொழுது சக்தி வாய்ந்தது. அங்கே செய்யப்படுகின்ற பூஜைகள், ஹோமங்கள், வழிபாடுகள் கலந்து கொள்வதோடு இன்று சஷ்டி திதி கூடியிருக்கிறது. முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற ஆலயங்களிலும் சென்று பிரார்த்தனை செய்து அன்னை பராசக்தியையும் வழிபட்டு இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். அறிவுரை என்று சொன்னால் அது பெற்றோராக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், ஏன் சக நண்பர்களாக இருக்கலாம். ஒருவர் மற்றவருக்கு அறிவுரை கூறுகின்ற பொழுது அது எப்பொழுதும் எங்களுடைய மனங்களுக்கு இசைவானதாக, இனிமையானதாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பதில்லை. சில வேளைகளிலே அறிவுரை சொல்ல வந்தால் வேண்டாம் என்றே நாங்கள் சொல்லிவிடுவோம். அல்லது சில தவறான பழைய அனுபவங்கள் மத்தியிலே இந்த அறிவுரைகளை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சுது என்று சொல்லி நாங்கள் இந்த அறிவுரைக்கு செவி மடுப்பதை மறுக்கின்றோம். ஆண்டவர் இயேசு அவருடைய போதனை மக்கள் மனங்களிலே அறிவுரைகளாக இருந்தன. இறை வார்த்தை என்று சொல்லுகின்ற பொழுது இறைவன் மக்களோடு பேசினார். இறைவன் மக்களோடு பேசுகின்ற பொழுது அவருடைய வார்த்தை எப்பொழுதும் மக்களுக்கு சாதகமானதாக அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைந்து விடுவதில்லை. காரணம், இறைவனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்வை நல்வழிப்படுத்தும் என்று அறிந்தும் அந்த அறிவுரைகளை கேட்டால் நாங்கள் நினைத்தபடி அல்லது எங்களுக்கு விருப்பமானபடி வாழ முடியாது என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆண்டவர் இயேசு இறை வார்த்தையை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு அழகான உவமையை சித்தரித்து காட்டுகின்றார். அதாவது விளைச்சலுக்காக அல்லது பயிரிடுவதற்காக ஒரு உழவர் அந்த விதைகளை நிலத்திலே விதைக்கின்றார், வயலிலே விதைக்கின்றார். விதைக்கின்ற பொழுது இந்த விதைகள் பாதையோரத்திலே, முட்புதர்கள் இருக்கின்ற இடத்திலே அல்லது நல்ல நிலத்திலே என்று சொல்லி பலவாறு இந்த விதைகள் பல இடங்களிலே விளை நிலங்களிலே விதைக்கப்பட்டாலும் எல்லாம் இந்த உழவருக்கு விளைச்சலை கொடுக்கின்ற நிலங்களாக அமைவதில்லை. அதனால் நல்ல நிலத்திலே விதைக்கப்படுகின்ற விதை அது 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு என்று பலன் கொடுக்கும். இங்கு கேட்கின்றவர்கள் நாங்கள், அல்லது இந்த அறிவுரைகளை இறை வார்த்தை கேட்கின்றவர்கள், எங்களுடைய உள்ளங்கள் நல்ல விளை நிலங்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு போதிக்கின்றார். அதாவது ஒருவர் கூறுகின்ற அறிவுரை அது எனக்கு பொருத்தமாக இருக்கின்றது, என்னுடைய வாழ்வை வளம்படுத்துவதற்கு தான் கொடுக்கப்படுகின்றது, என்னுடைய நன்மைக்காகத்தான் என்னுடைய பெற்றோர்களும் பெரியார்களும் இந்த வழிகாட்டிகளும் எனக்கு சொல்லித் தருகின்றார்கள் என்ற அந்த திறந்த மனநிலை எனக்கு இருக்கின்ற பொழுது, இந்த அறிவுரை எனக்கு பொருத்தமா என்று கேள்வி கேட்கின்ற பொழுது, இந்த அறிவுரையை நான் அதை கேட்டு அதன்படி வாழ்ந்தால் என்ன என்ற என்னுடைய மனதை நான் இவ்வாறு திறந்து விடுகின்ற பொழுது நிச்சயமாக இறை வார்த்தை
பல்வேறு நல்ல மனிதர்களூடாக எனக்கு கொடுக்கப்படுகின்றது. விவிலியத்தை திறந்து படிக்கின்ற பொழுது அதிலே இறை வார்த்தை எங்களுக்கு அழகாக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய முறையிலே கொடுக்கப்படுகின்றது. இதை நாங்கள் அனுதினம் படித்து தியானித்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் வளம்படுத்துவதற்கு நல்ல விளைநிலங்களாக எங்களுடைய உள்ளங்கள் இருக்க வேண்டும் என்று இறைவனை பார்த்து மன்றாடுவோமாக. ஆமேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருமுறை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே சஹாபாக்களோடு பேசிக்கொண்டிருந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அதாவது அந்த சஹாபாக்கள் அனைவரையும் பார்த்து ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய நேரம் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர், அவருடைய வீட்டிற்கு அருகிலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டே இருக்கின்றது, ஒரு நீரோடை ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த ஆற்றிலே இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் 5 தடவைகள் குளிக்கின்றார். இவ்வாறு 5 தடவைகள் குளிக்கக்கூடிய இந்த நபித்தோழருடைய உடம்பிலே ஏதாவது அழுக்குகள் இருக்குமா, ஏதாவது துர்நாற்றங்கள் வீசுமா என்று அந்த நபித்தோழர்களை பார்த்து கேட்டவுடன் அந்த நபித்தோழர்கள் கூறினார்கள், அதாவது அல்லாஹ்வினுடைய தூதரே, இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் குளிக்கின்றார், இந்த மனிதருடைய உடம்பிலே எந்த ஒரு அழுக்குகளும் இருக்காது, இந்த மனிதருடைய உடம்பிலே எந்த ஒரு துர்நாற்றமும் வீசாது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதே போன்றுதான் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே அவனுக்கு கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுகைகளையும் சரியான முறையிலே தொழுகின்றார். இவ்வாறு ஒரு மனிதன் 5 நேர தொழுகைகளையும் சரியான முறையிலே நிறைவேற்றினான் என்றால் அவனுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுவிடும். இந்த மனிதர் 5 நேரம் குளிக்கக்கூடிய நேரம் இவருடைய உடம்பிலே எந்த அளவுக்கு அழுக்குகள் இல்லாமல் போகுமோ அதே போன்றுதான் இந்த மனிதர் 5 நேரம் தொழக்கூடிய நேரத்திலே இந்த மனிதருடைய உடம்பிலே அவன் செய்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு அவன் சொர்க்கவாசியாக மாறுவான் என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வகையிலே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் இந்த தொழுகை ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவனுடைய மரணம் தொண்டைக்குழி அடையும் வரைக்கும் இந்த தொழுகை அவனுக்கு கட்டாயமான ஒரு கடமையாக இருக்கின்றது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது. அந்த வகையில் இந்த தொழுகையை நாங்கள் சரியான முறையிலே 5 நேரம் நாங்கள் தொழுகை நிறைவேற்றினோம் என்றால் எங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையிலே நபிமார்களோடோ நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடோ அல்லாஹுவை ஒவ்வொரு நாளும் காணக்கூடிய அந்த சுவர்க்கத்தை நாங்கள் அடைவதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் உதவி புரிவான என கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.